யார் இந்த சபேஷ்? பின்னணி இசை வித்தகர், கானா கிங். தமிழ் திரையுலகின் பிரபல இசையமைப்பாளர்களான சபேஷ் முரளி கூட்டணியின் அங்கமான சபேஷ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 68. இசையமைப்பாளர் தேவாவின் இரட்டை சகோதரர்கள் தான் சபேஷ் முரளி. 1983ஆம் ஆண்டில் கீபோர்ட் பிளேயராக தனது இசை பயணத்தை தொடங்கிய சபேஷ் தன் அண்ணன் தேவா மட்டுமின்றி KV மகாதேவன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றியுள்ளார். 89இல் தேவா திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகம் ஆவதற்கு முன்பே அவர் கஷ்டப்பட்ட காலம் தொட்டு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சபேஷ் முரளி. குறிப்பாக தேவா இசையமைத்த பல படங்களில் பின்னணி இசை தன்னுடையது என்று பல பேட்டிகளில் சபேஷ் குறிப்பிட்டுள்ளார். ரஜினி நடிப்பில் வெளியான அண்ணாமலை, பாட்ஷா, அருணாச்சலம் ஆகிய படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தது மட்டுமின்றி தற்போது வரை ரஜினி படங்களில் வரும் இன்ட்ரோ டைட்டில் இசை இவர் இசையமைத்ததுதான். இசையமைப்பாளரும் தனது சகோதரருமான சபேஷின் மறைவு இசையமைப்பாளர் தேவாவுக்கு பேரிழப்பு. தேவா உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஆண்டுக்கு 23 படங்கள் வரை வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தன. அப்போதெல்லாம் இரவு பகல் பாராமல் சபேஷ் முரளி இசை கோர்ப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமின்றி தேவா இசையில் வெளியான பல ஹிட் பாடல்களை சபேஷ் பாடியுள்ளார். தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் மிக பிரபலமாக இருக்கும் உதயம் தியேட்டர்ல, கந்தன் இருக்கும் இடம் கந்தக்கோட்டம், கொத்தால் சாவடி லேடி, அண்ணா நகரு ஆண்டாளு, குன்றத்துல கோயிலு கட்டி போன்ற பல கானா பாடல்களை பாடியுள்ளார் சபேஷ். கானா பாடல்கள் என்றாலே இந்த பாடல்கள் தான் நினைவுக்கு வரும் அளவுக்கு இவை கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக இருந்தன. 2000 தொடக்கத்தில் நினைவிருக்கும் வரை படத்தில் சபேஷ் குரலில் இடம்பெற்ற காத்தடிக்குது காத்தடிக்குது பாடல் ஒலிக்காத ஸ்பீக்கர்களே இல்லை எனலாம். முரளி கூட்டணியின் அங்கமான சபேஷ் உடல்நலக் குறைவால் தனது 68 வயதில் காலமானது தமிழ் திரையுலகுக்கு பேரிழப்பு என புகழஞ்சலி குறிப்புகளில் திரையுலகினர் குறிப்பிட்டு வருகின்றனர். சபேஷ் முரளி இருவரும் இசையமைப்பாளர்களாக அறிமுகமானது சரத்குமார் நடிப்பில் 2001ஆம் ஆண்டு வெளியான சமுத்திரம் படத்தில். இந்த படத்தில் இடம்பெற்ற அழகான சின்ன தேவதை, பைனாப்பிள் வண்ணத்தோடு பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகின. படத்தின் பின்னணி இசையும் பாராட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணி சேரன் இயக்கிய தவமாய் தவம் இருந்து, வடிவேலு நடித்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, இந்திரலோகத்தில் நா அழகப்பன், பொக்கிஷம், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், கூடல் நகர் என பல படங்களுக்கு இசையமைத்தது. தவமாய் தவம் இறந்த படத்தில் தீபாவளி தினத்துக்கு முந்தைய இரவு தூங்காமல் காத்திருக்கும் தன் மகன்களுக்காக இரவு முழுக்க பணத்துக்காக படாத பாடுபடுவார் ராஜ்கிரண். அந்த காட்சியின் சோக பின்னணி இசை மூலம் பார்வையாளர்களுக்கு நெகிழ்ச்சியுடன் கடத்தப்பட்டிருக்கும். வியத்தகு கீபோர்ட் பிளேயராகவும் அட்டகாசமான கானா பாடகராகவும் பின்னணி இசை வித்தகராகவும் வளவந்த சபேஷ் தனது சகோதரர் முரளியுடன் இணைந்து தவமாய் தவம் இருந்து படத்துக்கு இசையால் உயிரூட்டியிருப்பார். ராஜ்கிரண் தன் மகன்களுக்காக பாடும் ஒரே ஒரு ஊருக்குள்ளே பாடல் ஒரு தந்தையின் பாச போராட்டத்தை கண் முன் கொண்டு வரும். அதே போல் வடிவேலுவின் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் வெற்றிக்கு அதன் பின்னணி இசையும் பாடல்களும் முக்கிய பங்கு வகித்ததை யாராலும் மறுக்க முடியாது. இது தவிர இவர்கள் இருவரும் பிற இசையமைப்பாளர்களின் படங்களுக்கும் பின்னணி இசை அமைத்துள்ளனர். AR ரஹ்மான் இசையில் வெளியான ஜோடி படத்துக்கு பின்னணி இசை அமைத்தது சபேஷ் முரளிதான். பரத்வாஜ் இசையமைத்த ஆட்டோகிராஃப், GV பிரகாஷ் இசையமைத்த இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம் உள்ளிட்ட பல்வேறு படங்களுக்கு பின்னணி இசை மட்டும் அமைத்துள்ளனர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இசை உலகிற்கு சிறப்பான முறையில் பங்களித்து வந்த சபேஷ் மறைவு தேவா குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் திரை இசை ரசிகர்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.